ஒரு ஊர்ல டாங்லியும், ஸ்வானும் நண்பர்கள். டாங்லி ரொம்ப நாளா ஆள காணோம். ஸ்வான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். எங்கடா ஃப்ரெண்ட காணோன்ட்டு. ஒரு நாள் திடீர்னு பார்த்தா, டாங்லி துறவி போல வேடம் போட்டுட்டு வந்திருந்தான். "ஏய் நண்பா, என்ன இது கோலம்?" அப்படின்னு கேட்டான். உடனே, "என்னை இனிமேல் ஏன் நண்பான்னு சொல்லக்கூடாது, வாடா போடான்னு பேசக்கூடாது. நான் துறவியாக்கும்" அப்படின்னா. "எனக்கு ஒண்ணுமே புரியலையே" அப்படின்னு பணிவா கேட்டான். அதற்கு டாங்லி சொன்னான், "நான் ஒரு துறவிய பார்த்தேன். நான் அன்னைக்கிலருந்து அந்த துறவிய போலவே ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப அவர போலவே மாறிட்டேன்" அப்படின்னான். "ஆனா, எனக்கு தியானம் மட்டும் வரமாட்டேங்குது" அப்படின்னு சொன்னான். சரி, தியானம் வரல அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம்? இல்ல, துறவி வந்து ஒரு பூனைய தூண்ல கட்டி வச்சிருந்தாரு. நானும் பூனைய தேடிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. பூனைய ஏன் தேடுற? அவரு பூனைய கட்டி வச்சதுனால தான் அவருக்கு தியானம் வந்துச்சு. நானும் பூனைய கட்டி வச்சேன்னா எனக்கும் தியானம் வரும். அடா முட்டாளே! பூனை வந்து தொந்தரவு செஞ்சிருக்கும். அதனால தான் பூனைய கட்டி வச்சாரு. அப்படின்னு சொன்னான் டாங்லி. ஓ! அப்படியா? அப்படின்னு குழம்பி போயிட்டான் அவன். ஸோ பக்தி என்பது பார்த்து வருவதல்ல. அது புரிந்து வருவது. தியானமும் அப்படிதான். அது உணர்ந்து கொள்வது. டாங்லியைப் போல சிலரும் ராஜாவைப் போல் வேடம் போட்டு நான் ராஜாவென்று அதட்டிக் கொள்கிறார்கள். சிலர் சிங்கத்தைப் போல் வேடம் போட்டு நான் காட்டிற்கே ராஜாவென்று உளறிக் கொள்கிறார்கள்.